பூஜைக்காக வந்திருக்கேன் ப்ரிப்பரேஷன் ஒர்க்குக்கு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்க புதுசா இங்க நம்ம வந்து வந்து ஃபர்ஸ்ட் இங்க நியூ ஜெர்சில வந்து குருவாயூரப்பன் டெம்பிள்ல வந்து ஐயப்பன் சன்னதி இருக்கு. 18 படி இருக்காங்க. ஓகே. நீங்க மாலை போடுறது எந்த கோயில்ல போடுவீங்க? எந்த கோயில்ல அதாவது இது வேணா எல்லாமே உங்க குரூப், எந்த நீங்க ஒரு கோயில்ல குரூப்போட அசோசியேட் ஆயிருப்பீங்க. அவங்களே உங்களுக்கு எல்லாமே பாத்துருவாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அதாவது பண்ணிடுவாங்க. அதாவது அவங்களே பாத்துருவாங்க. பட் அதாவது pay சொல்றேன் பண்ணணும். பே பண்ணணும். இங்க ஜெர்சில மட்டுமே பாத்தீங்கன்னா வந்து எஸ்டிபி ஒரு குரூப் இருக்கு. எஸ்டிபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு ஈவென்ட்டுக்கு வரேன். வந்து கீழ மீன்வைல் இவங்க வந்து பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. பிளஸ் ஹோம்மேட் ஃபுட் எல்லாம். சாமி சரணம். நான் இப்போ ஒரு சாமியோட பூஜைக்காக வந்திருக்கேன் ப்ரிப்பரேஷன் ஒர்க்குக்கு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்க புதுசா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாலை போடணும், இங்க வந்து சபரிமலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம்னா என்ன பண்ணுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து புதுசா இங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்கன்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், நீங்க எவ்வளவு நாள் மாலை போட்டு இருப்பீங்க, இன்னைக்கு போவீங்க, யூஸ்வலாவே எல்லா குரூப்ஸும் எப்போ போவாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுங்க. சாமி சரணம். இங்க வந்து ஆக்சுவலா மல்டிபிள் குரூப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நார்மலா வந்து 41 டேஸ் இருப்பாங்க விரதம். ஓகே. ஒரு சில பேர்ல முடியல, இல்லை கமிட்மெண்ட்ஸ் இருக்காருனாக்கா 11 டேஸ் இருப்பாங்க, இல்லை 7 டேஸ் இருப்பாங்க. சில பேர் வந்து அன்னைக்கே போட்டு போகிறவங்க இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி வந்து இங்கே எப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய கோயில்லையும் வந்து ஐயப்பன் சன்னதி இருக்கும். இங்கே வந்து இங்கே நியூ ஜெர்சியில் வந்து குருவாயூரப்பன் டெம்பிளில் வந்து ஐயப்பன் சன்னதி இருக்குது. 18 படி இருக்காங்க. அதே மாதிரி வாஷிங்டன் டிசியில் வந்து எஸ்சி டெம்பிள் இருக்குது. அங்கேயும் குருவாயூரப்பன் டெம்பிள் இருக்குது. அங்கேயும் 18 படி இருக்குது. எந்த கோயில்னா ஐயப்பன் இருக்காரோ, எங்கெல்லாம் 18 படி இருக்கோ அங்கே போய் மலை ஏறிக்கலாம். ஓகே. நீங்க மாலை போடுறது எந்த கோயில்ல போடுவீங்க? எந்த கோயில் வேணா போடலாம். ஓகே. எந்த கோயிலும் மலை போடலாம். மாலை போடுறதுக்கு ஐயப்பன் தேவையில்லை. எந்த கோயிலும் அந்த கோயிலில் வந்து ஐயப்பன் சன்னதி இருக்கணும், அவ்வளோதான். பட் ஒரு குருசாமி தானே உங்களுக்கு? ஆமா, குருசாமி தான் பண்ணணும். ஆக்சுவலா வந்து எப்படின்னா ஒரு குரூப்புக்கும் வந்து குருசாமி இருப்பாங்க. ஏன்னா அவங்க குருசாமினா அவங்க பல தடவை போயிருந்திருப்பாங்க. சபரிமலைக்கு போயிருப்பாங்க, பல தடவை போயிருந்திருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டாக கைட் பண்ணுவாங்க, என்ன பண்ண இது பண்ணணும்னு. நார்மலாக எப்படின்னா வந்து கார்த்திகை மாதம் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு போடுவாங்க. ஓகேயா? அது ஆரம்பிச்சாங்கனாக்கா அன்னிலேருந்து 41 டேஸ். இப்போ நவம்பர் 16 போட்டாங்கன்னாக்கா டிசம்பர் 25 இருமுடி. சோ இங்க போட்டிருக்கவங்க எல்லாருமே நான் கேட்கும்போது எல்லாருமே இந்த டிசம்பர் 25 தான் போறாங்க. சோ இதுதான் ஆமா ஆமா, அதான் ரெண்டு இருக்கு ஆக்சுவலா. டிசம்பர் 25 ஒன்னு, ஜனவரி 14 பொங்கல் இருக்குல்ல, ஜோதி, மகர ஜோதிக்கு. அது இப்போ போட்டாங்கன்னாக்கா டிசம்பர் 5 போட்டாங்கன்னாக்கா ஜனவரி 14 போங்க. அந்த மாதிரி 41 டேஸ். உங்க குரூப்ல அந்த டிசம்பர்ல போடுறவங்களும் இருக்காங்க. அதாவது இப்போ எப்படின்னா வந்து 41 டேஸ் போடுறவங்க இருக்காங்க, 11 டேஸ் 7 டேஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க என்னைக்கு போடுறாங்களோ, ஏன்னா அந்த கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சாங்கன்னா என்னைக்கு போடுறாங்களோ அன்னிலேருந்து கணக்கு வச்சுப்பாங்க. இப்பயே பாத்தீங்கன்னா வந்து இந்த வாரம் வந்து இருமுடி போறாங்க ஒரு சில சாமி. ஓகே. அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த டே வந்துருச்சு. அது மாதிரி அந்த கணக்கு இருக்கும். ஆனா வந்து ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா 41 டேஸ் போடுறவங்களும் சரி, 14 டேஸ் 11 டேஸ் 7 டேஸ் போடுறவங்களும் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் கொட்டி அந்த 25 பிளான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஜனவரி 14 பிளான் பண்ணுவாங்க. நீங்க எந்த கோயில்ல போட்டீங்க? நீங்க உங்க குருசாமியோட டீடைல்ஸையும் ஷேர் பண்ணலாமா? அவர்கிட்ட நான் நாளைக்கு வருவாருன்னா அவர்கிட்ட நான் பேசலாமா? கேட்கலாம் நீங்க அவர்கிட்ட. நான் போட்டது வந்து சாய்தத்த பீடம். நீங்க வந்து வாஷிங்டன் டிசி போறீங்க. ஆமா. எப்படி பிளான்? நீங்க வந்து குரூப்பா எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு? ஆமா, எப்படின்னா வந்து 25 அன்னைக்கு மார்னிங் 5 மணிக்கு ஆரம்பிச்சு இருமுடி கட்டிப்போம். கட்டிட்டு ஒரு பஸ் 2 பஸ், எத்தனை பேருக்கோ அது 2 பஸ் போச்சு. இங்கேருந்து முதல்ல வந்து ராஜகிராமத்தி இருக்கு இல்லையா, அங்க போவோம். காத்தால இருந்து 5 மணி, அதாவது எப்படின்னா வந்து 26 அன்னைக்கு நாங்க டிசி போவோம். ஓகே. 26 அன்னைக்கு காலைல 5 மணில இருந்தே they'll give slots. Not just from Jersey. நம்ம ஐயப்பன் கோயில்லயே ஜெர்சி மட்டும் கிடையாது, அக்ராஸ் யூஸ் வருவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பேட்ச் கொடுத்துருவாங்க, 1 hour கொடுத்துருவாங்க. அவங்க வந்துட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த ஸ்லாட் கொடுத்தாங்கன்னாக்கா அந்த ஸ்லாட்டுக்கு கரெக்டாக போயிட்டு அந்த கோயிலை சுற்றுவோம். வெறும் காலில் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு எதாவது இருந்தால் ஷாக் போட்டுக்கலாம் டெம்பரேச்சர் பொறுத்து. ஆனால் கோயிலை சுற்றணும். இருமுடி வச்சுட்டு கோயிலை ஃபுல்லாக சுற்றிட்டு தென் 18 படி இருக்கும். அதாவது இது எல்லாமே உங்க குரூப், நீங்க ஒரு குரூப்போட அசோசியேட் ஆயிருப்பீங்க. அவங்களே உங்களுக்கு எல்லாமே பாத்துருவாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம். அதாவது அவங்களே பாத்துருவாங்க. பட் we have to pay பண்ணணும். அதாவது எப்படின்னா அந்த எவ்ரி குரூப்புக்கும் there will be a coordinator. ஓகே. அந்த கோஆர்டினேட்டர் வந்து கிளீனா என்ன பண்ணுவாருனாக்கா வந்து எல்லாத்துக்குமே இப்போ இருமுடின்னு கிடையாது, முதல்ல மாலாதாரணம் போடுறோம் இல்லையா, அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்.
ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தென் எந்த டேட்டில் போடுறீங்கன்னு கேட்பான். அதுலேயே கேட்பாங்க எத்தனை நாளைக்கு போடுறீங்கன்னு கேட்பாங்க. அது நீங்கள் சொல்லணும். அது ஃபர்ஸ்ட் பணம் தரணும். அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி வந்து இங்கே எல்லா கோயிலுமே நம்மளா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐயப்ப சீசனில் வந்து உங்களுக்கு இந்த கருப்பு ட்ரெஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி ஐயப்பனுக்கு வந்து எப்படின்னா வந்து கருப்பும் போடலாம், கிரீனும் போடலாம், ப்ளூ போடலாம். சாரி, கருப்பு போடலாம், ப்ளூ போடலாம், ஆரஞ்சு போடலாம். பட் மோஸ்ட்லி வந்து கருப்பு தான் போடுவாங்க. குருசாமி தான் வந்து ஆரஞ்சு போடுவாங்க மோஸ்ட்லி. பட் இங்க எப்படின்னா பண்ணலாம், இந்த ட்ரெஸ் கிடைக்கும். என்ன பண்ணணும்னா வந்து நார்மலா ஒரு ஐயப்பனுக்கு மாலை போட்டு என்ன பண்ணீங்களோ அதுதான் பண்ணணும். 2 வேளை குளிக்கணும், 2 வேளை பூஜை பண்ணணும், அசைவம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வந்து மதுபானம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ டெய்லி பூஜை பண்ணணும், டெய்லி குளிக்கணும். அதே மாதிரி இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நிறைய பேர் காத்தால வீட்டில் பூஜை பண்ணுவாங்க, ஈவினிங் வந்து கோயில் போயிடுவாங்க. கோயில டெய்லி அந்த ஐயப்ப சீசன்ல வந்து கோயில டெய்லி பூஜை நடக்கும். அதே மாதிரி இந்த நான் பண்ற கோயில நித்திய அன்னதானம் நடக்கும். வந்து அன்னதானம் டெய்லி அன்னதானம் போடுவாங்க. அது இல்லாம வந்து இப்ப எங்க வீட்டுல பண்ற மாதிரி ஒருத்தர் வீட்லயே வந்து நீங்க பிளாக் பண்ணிக்கலாம், டேட்ஸ் பிளாக் பண்ணி ஐயப்ப பூஜை பண்ணலாம். அன்னைக்கு குருசாமி குருசாமி அந்த உங்க ஹோல் டீம்ல வருவாங்க. எல்லாம் வரவங்க வந்து ஃபுல்லா வந்து ஐயப்பன் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பாட்டு பாடி ஃபுல் பூஜை பண்ணி எல்லாம் ஐயப்ப பூஜை ஃபுல்லா பண்ணுவாங்க. இன்னொருத்தர் சொன்னாரு டிசி போகாம இங்க குருவாயூரப்பன் கோயிலையும் 18 படி ஏறலாம். அதாவது சொல்றேன் இல்லையா, இங்க ஜெர்சியில மட்டுமே பாத்தீங்கன்னா வந்து எஸ்டிபி ஒரு குரூப் இருக்கு. எஸ்டிபி வந்து மோஸ்ட்லி வந்து எப்பவுமே முக்காசி எஸ்டிபி வந்து அங்கதான் போவாங்க, டிசி தான் போவாங்க. அதே மாதிரி என்ஜேபி ஒரு குரூப் இருக்கு, நியூ ஜெர்சி ஐயப்ப பக்த மண்டலி ஒரு குரூப் இருக்கு. அவங்களும் அவங்க வந்து பிரிட்ஜ்வாட்டர் அவங்களுக்கு பேஸ். ஆக்சுவலா அங்கதான் அவங்க மாலை போடுவாங்க, அங்க திருப்பி நடக்கும். அங்கேருந்து அவங்க டிசி போவாங்க. சாஸ்தான் ஒரு குரூப் இருக்கு. அந்த சாஸ்தா குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸ்ரீபாலாஜி டெம்பிள் இருக்கு இல்லையா, மோன்ரோ, அங்க அவங்களுக்கு பேஸ். ஆனா அவங்க வந்து குருவாயூர் போவாங்க. அதே மாதிரி இப்ப எங்க குரூப்லயே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு சில பேர் வந்து குருவாயூர் போவாங்க. அதாவது டிசி போறதுக்கு பதிலா 18 படி அன்னைக்கும் ஒன்னு 14 2 இருக்கும். ஆக்சுவலா அங்க போக நீங்க போவாங்க. உங்களுக்கு இருமுடி கட்டுற அன்னைக்கு எல்லாமே உங்க குரூப்லயே எல்லாமே அந்த இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வாங்குவாங்க எல்லாமே. அதாவது அவங்க அது பின்ன வந்து தேங்காய் நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த தேங்காய் நீங்க ஷைன் பண்ணி அதுல வந்து ஓட்ட போட்டு எல்லாம் பண்ணி மஞ்சள் தடவி வச்சுக்கணும். நீங்க வச்சுட்டு நீங்க போனீங்க இருமுடி நீங்க என்ன பண்ணணும்னா அந்த தேங்காயை எடுத்து அந்த தேங்காய் வந்து நெய் ஊத்தி அப்பளம் போட்டு நெய் ஊத்தி அதான் இருமுடிக்குள்ள வரும். அது நம்ம பண்ணுவோம். அங்க பண்ற மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு உங்க குரூப்ல இருக்கவங்களே எல்லாம் கைட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா வந்து இங்க எப்படின்னா நான் இந்த குரூப்ல எப்படின்னா வந்து அந்த தேங்காய் நமக்கு கொடுத்துருவாங்க. சரி, நம்ம பண்ணணும். என்ஜேபி எப்படி பண்ணுவாங்கன்னா வந்து எல்லா தேங்காயும் மொத்தமா உட்காந்து பண்ணுவாங்க. எல்லாம் மொத்தமா உட்காந்து ஃபுல்லா உட்காந்து அது எப்படின்னா வந்து அது இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, சால்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஷைன் பண்ணி அதெல்லாம் உட்காருவாங்க. போட்டு மூஞ்சி ஃபுல்லா மூடிட்டு ஃபுல்லா சுத்தி உட்காந்து பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும். ஆக்சுவலா அது இப்ப என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எங்களே பண்ண சொல்றாங்க. நாங்களே பண்ணுவோம். அது பண்ணி முடிச்சு இருமுடி முடிஞ்சதுன்னா வந்து கோயில் போவோம். அந்த எந்த கோயில் போறோமோ அந்த கோயில் போவோம். 18 படி ஏறிட்டு திருப்பி வந்துட்டு அடுத்த நாள் வருவோம். அதாவது 26 தனிக்கு வருவோம். மாலை வந்துட்டு ஈவினிங் கோயில் போயிட்டு மாலை விட்டு அவ்வளவுதான். தேங்க்யூ சாமி. நாளைக்கு உங்க பூஜைக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இங்க ஒரு ஐயப்பன் பூஜைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணேன். நாளைக்கு முடிஞ்சா உங்க குருசாமி அவங்க கிட்டயும் நான் பேசுறேன். தேங்க்யூ ஸோ மச். சாமி சார். ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம். எங்கள் ஐயப்பாணி மலை
First of all, I wanted to thank Karthik Swami and Subhashini for this. என்ன அவங்க அந்த பூஜைக்கு இன்வைட் பண்ணோன்னே I said I wanted to do a video so that இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பேர் வந்து இங்கே சபரிமலைக்கு மாலை போட்டு ஊரில் ரெகுலராக போயிட்டுருக்கவங்க இங்கே போக முடியாமல் இருக்கலாம். அவங்க இங்கே வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கேட்டதுக்கு கொஞ்சம் கூட ஹெசிடேஷனே இல்லாமல் உடனே ஓகே சொன்னாங்க. கார்த்திக் சாமி டைம் ஒதுக்கி நான் கேட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே ப்ரொவைட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் சுபாஷினி அண்ட் கார்த்திக் சுவாமி. சாமி எல்லாம் சேர்ந்து சபரிமலைக்கு போவோம். சாமி சாமி வாங்க, சாமி எல்லாம் வாங்க, சாமி எல்லாம் சேர்ந்து சபரிமலைக்கு போவோம். அதே போல் யூஎஸில் மாலை போட்டு சபரிமலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு தேவையான லிங்க்ஸ், எந்தெந்த குரூப்ஸோட லிங்க்ஸ் என்னால் ஃபைண்ட் பண்ண முடியுதோ அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதே போல் டெம்பிளோட லிங்க்ஸ் இதெல்லாமும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸில் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வரேன். இங்கே வந்து கீழே பஜனை பயங்கர இதாக போயிட்டு இருக்கு. நிறையா ஐயப்ப சாமி மாலை போட்டவங்கெல்லாம் வந்திருக்காங்க. மீன்வைல் இவங்க வந்து பிரசாதம் எல்லாமும் ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஹோம்மேடு ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட்டு வெஜிடபிள் கட்டிங்லாம் பண்ணோம். பட் ரொம்ப டிவைன்ஃபுல்லாக இருக்குது. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே மாலை போடுறவங்க வீட்டில் எல்லாம் நடக்குமா? அப்படியா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது போல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.